ஓகே. நேத்து வந்து நம்ம ஜிஎல்ல வந்து ஜிஎலோட பேசிக் தான் பார்த்தோம். ஓரியூ மட்டும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஜிஎலோட செட்டப்ல இருந்து Hello. ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க. Gautam, sorry to interrupt. சொல்லுங்க. Hello. So கேக்குதா? எனக்கு 9 o'clock ஆஃபீஸ் கால் இருக்கு. கேக்குது நான் சொல்றது. பரவாயில்ல, நம்ம 9 o'clock எண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் 9 o'clock மேபி லெஃப்ட் ஆகிக்கிறேன். நீங்க வேணா கண்டினியூ பண்ணுங்க. நான் ஓ ரெக்கார்டர் சரி செஷன் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. தேங்க்ஸ். ஜிஎலை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் செட்டப் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து இங்க யூசர் மைண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா மேல செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல நினைப்பேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இப்ப தெரியும். ஸோ இங்க வந்து இங்கனக்குள்ள இருக்கும் யூசர் நேமோட ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டப்ஸ்ல மாடியூல் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஃபினான்சியல்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து நமக்கு என்ன மாடலில் நம்ம செட்டப் பண்ண போறோமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஃபினான்சியல் சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஜெனரல் லெட்ஜர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த 4 தான் நம்ம வந்து ஜிஎலுக்கு வந்து நம்ம பண்ண போகிற செட்டப்ஸ் 4 செட்டப்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎல் செட்டப் பண்ணணும், ஜென்ரல் லெஜர் செட்டப் பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரோல்ஸ் ஆட் பண்ணணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ் கீழே செக்யூரிட்டி கன்சர்ன் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கும். செக்யூரிட்டி கன்சோல்ல இங்கே யூசர்ஸ் இருக்கும். யூசரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ற யூசரோட நேம் கேட்கும். யூஸ் பண்ற நேம் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ற யூசரோட நேமு. இதில் வந்து நான் ஜிஎலோட செட்டப்ஸ் பண்றதுக்கு அந்த ஜிஎல்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நான் என்னென்ன ரோல் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 4 ரோல் ஆட் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அட்மின் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், அப்புறம் வந்து ஜெனரல் அக்கௌண்டன்ட் அண்ட் ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஸோ இந்த நாலு உங்களுக்கு ரோலும் ஆட் பண்ணணும். இந்த 4 ரோல் ஆட் பண்ணாதான் உங்களால் செட்டப்ஸ் பண்ண முடியும் அண்ட் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். காட்டுறேன். ப்ரோ இந்த 4 ரோல் நேமையும் இதுல டைப் பண்ணி வைக்கிறீங்களா எக்ஸல் ஷீட்ல? அந்த பண்றேன் ப்ரோ. ஏன்னா தனித்தனியாக ஜிஎலுக்கு எந்தெந்த ரோல் வேணும், அதுக்கப்புறமா ஏபிஏஆர். ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். ஓகே. அது தனியாக எக்ஸல் ஷீட்ல தரேன் சார். ஓகே ஓகே சார். நீங்க இதை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் எக்ஸல் ஷீட்ல செட்டப்ஸ் தனியா இருக்கு, அது நான் ஷேர் பண்றாங்க எனக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் இதாக பார்த்தீங்களா? அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் அண்ட் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த 2 ரோலு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் இதாக பார்த்தீங்களா? இந்த ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் மேனேஜர்,
2 ரோல் ஆட் பண்ண நினைக்கிறேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே இந்த இந்த ஃபீல்டில் போய் எனக்கு எந்த ரோல் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ரோலை வந்து எனக்கு எந்த ரோல் தேவையோ ஆட் பண்ணணும்னு தேவையோ அந்த ரோலை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாப்பப் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் அண்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். இந்த 2 ரோல் தான். இந்த 2 ரோல் தான் நம்ம வந்து ஜிஎல்ல டிரான்சாக்ஷன் பண்றது யூஸ் ஆகிற ரோல். ஸோ டோட்டலாக 4 ரோலு. 4 ரோலை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அசைனபிள் பண்ணிடுறோம். பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஜிஎலோட செட்டப்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்றது. ஸோ டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணாதான் நம்ம அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம இங்கே ப்ரொஃபைல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டப்ல ஃபினான்சியல் மாடல் இருக்கா பார்த்துக்கு செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும். டேட்டா வேல்யூ செட் இங்கே ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த வேல்யூ செட் கோடை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஸோ இல்லை நான் புதுசாக ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுவோம். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாட்டா கம்பெனி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டாட்டா கம்பெனி மாடியூல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா நான் எந்த மாடியூலுக்காக நான் அதை கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஜென்ரலுக்காக கிரியேட் பண்றேன். ஸோ இதுலயும் நான் ஜிஎல்ன்ற மாடல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு வேலிடேஷன் டைப் கேட்கும். வேலிடேஷன் டைப் வந்து இண்டிபெண்டன்ட். ஸோ இண்டிபெண்டன்ட்னா எந்த மாடியூல் அண்ட் எந்த டேட்டா செட்டையும் இது டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்றத நான் இங்கே வந்து கொடுத்துட்டு வேல்யூ டேட்டா டைப் கேட்கும். டைப்ல வந்து கேரக்டர் கொடுத்துக்கணும். ஸோ நம்பர் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டால வந்து நம்பர் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். டேட்டா கொடுத்தா டேட்டா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த நியூமருக்கு வேணா கொடுத்துக்கலாம், வேணா கொடுத்துக்கலாம், ஆல்பபெட்டிக் வேணா கொடுத்துக்கலாம், எது வேணா கொடுத்துக்கலாம். அதனால இங்கே கேரக்டர் கொடுத்துக்கிறேன். கேரக்டர் கொடுத்துட்டு வேல்யூ சப் டைப்ல டெக்ஸ்ட் கொடுத்துரும். டெக்ஸ்ட்னா நம்ம வந்து நம்பர் ஆறு ஆல்பபெட்டிக் எது வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேக்ஸிமம் லென்த் கேட்கும். மேக்ஸிமம் லென்த்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டேட்டாக்கு வந்து டாடா கம்பெனி அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த வேல்யூவோட லென்த் எத்தனை டிஜிட் இருக்கணும்னு கேட்கும். இங்கே வந்து 4 டிஜிட் கொடுத்தோம் அப்படின்னா 4 டிஜிட் தான் நம்மளால அந்த டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணி நம்பருக்கு வேல்யூ கொடுக்க முடியும். நம்ம இங்கே எத்தனை கொடுக்குறோமோ அதுக்கு உள்ளதான் கொடுக்க முடியும். நம்ம அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் வந்து நமக்கு அலோவ் பண்ணாது. சப்போஸ் நான் 6 கொடுத்துக்கிறேன். 6 கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ டாடா கம்பெனி அப்படின்ற ஒரு ஃபீல்டு சேவ் ஆயிரும்.
பண்ணிட்டு இங்கே உள்ள மேனேஜ் வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேனேஜ் வேல்யூஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாட்டா கம்பெனிக்கு வந்து நான் வந்து வேல்யூ கொடுக்க சொல்லலாம். ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து 001 கொடுத்துக்கிறேன். 001 கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா டாட்டா கம்பெனியில் வந்து டாட்டா கம்பெனியில் இருக்கு அப்படின்னா டாட்டா கம்பெனியில் எந்த கம்பெனி 001ன்றது எந்த கம்பெனி அப்படின்னு கேட்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து டாட்டாக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ நான் வந்து அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் 001 அப்படின்றத நான் டாட்டா கம்பெனி டாட்டாவில் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நான் எக்ஸலில் சேவ் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்த 001ன்ற நம்பரு ஸோ செகண்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. கம்பெனி கீழே நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சென்டர் ஒன்றும் டிபார்ட்மெண்ட் கம்பெனிஸ் டாட்டா கம்பெனின்ற கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா டாட்டா டிபார்ட்மெண்ட் மாடியுலர் ஜிஎல் கொடுத்துக்கிறேன். வேலிடேஷன் டைப்பில் இண்டிபெண்ட் கொடுத்துட்டு வேலிடேட் டாட்டா டைப்பில் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். கேரக்டர் கொடுத்துட்டு வேல்யூ சப் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு லென்த்து கொடுத்துக்கிறேன். ஸோ லென்த்து நான் அவரேஜ் 6 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு திரும்ப இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வேல்யூ கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி திரும்ப நான் மேனேஜ் வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு 00001 கொடுத்துவேன். கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் என்ன கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா டாட்டா கம்பெனிக்குள்ள சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். நான் அதில் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு டாட்டா ஸ்டீல் 001 டாட்டா ஸ்டீலு 0002 ன்றது டாட்டா கன்சல்டன்ட். நெக்ஸ்ட் தான் இன்னொரு கம்பெனி கூட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு கம்பெனி டாடா மோட்டார்ஸ். நான் டாடா டிபார்ட்மெண்ட் கீழே ஸோ நான் 3 கம்பெனி தான் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டாட்டா வந்து ஃபுல்லாக ஒரு டாட்டா கம்பெனி அப்படின்ற கிரியேட் பண்ணேன். டாட்டா கம்பெனி கீழே டிபார்ட்மெண்ட்ஸில் ஸோ டாட்டாக்கு இந்தந்த பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 3 கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் 3மே சேவ் கொடுத்துட்டு ப்ரோ 1 செகண்ட் ப்ரோ டவுட். சொல்லுங்க ப்ரோ. இங்க மேக்ஸிமம் லென்த் 6 ன்னு போட்டுருக்கீங்களா டெஃபினிஷன்? இங்க 6 ன்னு போட்டு உள்ள வேல்யூல வந்து 4 லெட்டர்ஸ்ல டிஜிட்ல தானே நீங்க நம்பர் போட்டீங்க? ஆமா. சோ அப்ப இங்க மேக்ஸிமம் லென்த் 6னா எப்படி ப்ரோ அது என்னன்னு டிஃபைன் பண்றது நாங்க? அது வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து 6 அப்படின்னா
நீங்க 6க்குள்ள 6 டிஜிட் வரைக்கும் தான் உங்களால என்டர் பண்ண முடியும். அதுக்கு மேல என்டர் பண்ண முடியாது. 6க்குள்ள நீங்க என்டர் பண்ணிக்கலாம் டிஜிட். ஓகே. இப்போ நீங்க நான் இங்க இப்போ நீங்க சாரி 3 கொடுத்தேன் அப்படின்னா என்னால அதனால 3 வேல்யூ மட்டும் 3 டிஜிட் வேல்யூ மட்டும் நான் என்ட்ரி பண்ண முடியும். 3 டிஜிட்டுக்கு மேல என்னால போக முடியாது. போனா என்னால சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஓகே. டாடா சிக்ஸ்னா டிபார்ட்மெண்ட்டும் 4 கொடுத்துருக்காருன்னா முன்னாடி 2 0 ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து இப்போ 4ல தான் இவரு போட்டாரு 0001 போட்டு 4 டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படி எண்டிங் வந்து என்னால இங்க 6 மேக்ஸிமம் 6 லென்த் கொடுக்கறதுனால லாஸ்ட்ல எனக்கு 6 டிஜிட் வரையும் நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஆமா போட்டுக்கலாம். ரைட். ஓகே. தேங்க் யூ. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ண வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட். திரும்ப நான் அந்த வேல்யூ டேட்டா கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து டாடா அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஒன்று கிரியேட் பண்றேன். டாடா அக்கௌண்ட் மாடியில் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்லெஜர் மாடி ஆட் பண்ணிட்டு வேலிடேஷன் டைப்ல இண்டிபெண்டன்ட், நெக்ஸ்ட் வேலிடேட்டா டைப்ல கேரக்டர், நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் டைப்ல டெக்ஸ்ட் கொடுத்துட்டு மேக்ஸிமம் லென்த் கொடுத்துக்கிறேன். ஒரு 8 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து வித்தின் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நான் ஒரு 2-3 சம் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டாட்டாக்கு. நான் அது வந்து 4 டிஜிட்ல கொடுத்து இது வந்து 5 டிஜிட்ல கொடுத்துக்கிறேன். சரி ஸ்கிரீன் தெரியுது இல்லை உங்களுக்கு? எஸ் ப்ரோ. வந்து அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்ட் அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட். சார் சுரேஷ் சார் ஒரு டவுட். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சாரி ஜெனரல் லெட்ஜர் ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுல இருந்து ஆரம்பிக்கணுமா சார்? கரெக்டா? கரெக்டா தான் போறாரு. ஏன்னா அது அக்கௌண்ட்ஸ் இருந்தா தானே எல்லாத்துக்கும் உங்களுக்கு கரெக்டா வரும். எஸ் சார். எந்த செட்டப் எடுத்தாலும் இன்ஃப்ளோல வந்து அக்கௌண்டிங் செக்மெண்ட் கொடுப்பீங்கல்ல. ஓகே. ஏபி ஏஆர் எல்லாத்துலயுமே அக்கௌண்டிங் கொடுக்கணும். ஜிஎல் தான் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் போகும். ஓகே. ஆமா அந்த ஃப்ளோ தான் போறாரு. ஓகே. ஓகே சார். நான் ஒரு 3 அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ரீட்டைன் ஏர்னிங்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ போக தனியாக நம்மளுக்கு என்னென்ன ரெவன்யூ வருது அப்படின்றத ரிட்டைன் ஏர்னிங்ஸ். அதை நம்ம எந்த அக்கௌண்ட்ல போட்டு வைப்போம் நம்மளுக்கு வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இந்த பிசினஸ் யூனிட் செட்டப் வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக நான் ரீட்டைன் ஏர்னிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்ம வந்து இப்போ 3 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்.
சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். போல கேரக்டர் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் டைப்ல டெக்ஸ்ட் அசைன்மெண்ட்ல 8 கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்து மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ப்ரோ இப்போ மேல வந்து இண்டிபெண்டன்ட் கொடுத்தீங்க இல்லையா? ஆமா, அதுல டிபெண்டன்ட் வந்தா அது எப்ப ப்ரோ எந்த சினாரியோல அது வரும்? அது வந்து நம்மளுக்கு அசட் சினாரியோல வரும் ப்ரோ. இப்போ அசட்ல வந்து நம்ம கேட்டகரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அசட்ல வந்து மேஜர் கேட்டகரி மைனர் கேட்டகரி 2 கேட்டகரி இருக்கும். அந்த 2 கேட்டகரி கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி மைனர் கேட்டகரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ணுவோம். கேட்டகரி கிரியேட் பண்ணும்போது மேஜர் கேட்டகரிக்கு இண்டிபெண்டோ மைனர் கேட்டகரிக்கு டிபெண்ட் கொடுத்துட்டு எதை டிபெண்ட் இருக்கு அப்படின்றத ஆட் பண்ணுவோம். மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி மைனர் கேட்டகரி இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து இந்த வேலை எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் நம்ம கிரியேட் பண்றோம் வச்சுக்கோங்களேன். ஒரு அசெட் நம்ம ஆட் பண்றோம்னா அந்த அசெட் வந்து ஃபர்னிச்சர் இருக்கு. ஸோ டோட்டலா ஒரு டேபிள் சேரு டீபாய் எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்னிச்சர்னு சொல்றது வந்து மேஜர் கேட்டகரி. ஸோ ஃபர்னிச்சர் கீழே வந்து ஒரு சேர் வருது அப்படின்னா அது வந்து மைனர் கேட்டகரி. ஸோ ஃபர்னிச்சர் கீழே ஒரு சேரு டேபிள் அப்படின்னு வருது அப்படின்னா அது வந்து மைனர் கேட்டகரி. ஸோ அந்த ஃபர்னிச்சர்ன்ற கேட்டகரி டிபெண்ட் பண்ணி தான் சேர் அப்படின்ற மைனர் கேட்டகரி இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டிபெண்டன்ட் வந்து யூஸ் ஆகும். புரியுதா? ஓகே. அப்ப இங்க கம்பெனினும் நேம் வச்சுட்டு கம்பெனிக்குள்ள டாடா அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆட் பண்ணீங்க. அது டிபெண்டன்ட் தானே? அப்படிதானே இருக்கும்? அது வராது ப்ரோ. அது வந்து நம்ம தனியா நம்ம வேல்யூ தான் ஆட் பண்றோம். உங்களுக்கு வந்து இந்த டாடா டிபார்ட்மெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த டாடா டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ கரெக்டா? டிபெண்ட் பண்ணி இல்லாதப்போ உங்களுக்கு வந்து வராது. சரி, ஓகே ப்ரோ. இதுல இன்னொரு ஒரு டவுட் எனக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இப்போ டாடா ஸ்டீல், டாடா கன்சல்டன்சி, இந்த மாதிரி ஒரு 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ அதே இதுல டாடா கன்சல்டன்சின்னு எடுத்துட்டோம்னா அதுல நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. கரெக்டா? அதெல்லாம் வந்து நம்ம எந்த கீழே டிஃபைன் பண்ணுவோம்? நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாடா கன்சல்டன்சி பிரான்ச்சஸ்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கு கீழே கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். டாடா கன்சல்டன்சின்றது ஒரு நம்பர் கொடுத்துரும். நம்ம 002 அப்படின்றது டாடா கன்சல்டன்சி நம்பரு. ஸோ சப்போஸ் நான் 1002ன்னு ஒரு நம்பர் கொடுத்து நான் அதுக்கு வந்து டாடா கன்சல்டன்சி பிரான்ச்சஸ்னு ஒரு கொடுத்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். நான் அதுக்குள்ள போய் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து எனக்கு வந்து இப்போ சென்னை, பெங்களூர் அப்படின்னு நான் ஒவ்வொரு பிரான்ச் கொடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த டைப்ல வந்து இது டிபெண்டன்ட் டாடா கன்சல்டன்சி அப்படிதானே வரும்? அது வந்து உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ்குள்ள போய் பண்ணீங்க. அது ஒன்று ஒரு டிபெண்டன்ட்ல வராது. உங்களுக்கு டிபெண்டன்ட்ல என்ன அப்படின்னா ஒரு கேட்டகரி ஒரு டேட்டா டிபெண்ட் பண்ணி தான் ஒரு இன்னொரு டேட்டா இருக்கு அப்படின்னா தான் நீங்க டிபெண்ட் கொடுக்க முடியும். அது இல்லாம இது இல்லை அப்படின்றதான் அப்படின்னு கொடுக்க முடியும் நீங்க. அது மேக்ஸிமம் உங்களுக்கு அசட்டுக்கு தான் யூஸ் ஆகும் டிபெண்டன்ட். இல்ல இப்ப இந்த டாடா கன்சல்டன்சி அண்ட் அதோட பிரான்ச்சஸும் நம்ம வந்து பேரண்ட் சைல்டு அந்த கான்செப்ட் தானே வரும்? இல்ல எப்படின்னு ஆமா, கேக்குறேன். அதுலதான் ஒரு இப்போ வந்து டாடா கன்சல்டன்சி இருக்கு அப்படின்னா இந்த கன்சல்டன்சி நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. அது வந்து நீங்க காஸ்ட் ஆஃப் சென்டர்ல இல்லை டிபார்ட்மெண்ட்ல வந்து டாடா கன்சல்டன்சின்னு கொடுத்துருவீங்க. இல்ல நம்ம வந்து இப்போ டாடா டிபார்ட்மெண்ட் அண்ட் டாடா ப்ராடக்ட்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா? நீங்க இது மாதிரியே கிரியேட் பண்ணுவீங்க. இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ள வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுவீங்க தெரியுமா? இப்போ நீங்க வேல்யூ ஸ்டார்ட் பண்றீங்க. வேல்யூ ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நீங்க வந்து கொடுப்பீங்க என்னோட இந்த சென்னைனா இந்த நம்பரு, பெங்களூர்னா இந்த நம்பர் அப்படின்னு கொடுப்பீங்க. வேற செக்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. கரெக்டா? லொகேஷன் ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே லூப் ஆயிடும். நீங்க பேரண்ட் சைல்டு வராது, லொகேஷன் ஒண்ணு போட்டுக்கணும் நீங்க. சோ டாடா கன்சல்டன்சி அந்த லொகேஷன் பிக் பண்ணிக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஓகே சார். ஓகே சார், 1 செகண்ட் சார். எனக்கு அது புரியுது சார். இப்போ வந்து பிரான்ச்சுக்கு வந்து இப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரி வந்து டாடா டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அதுல பிரான்ச் நிறைய இருக்கும். அது வந்து தனியா நார்மலா இண்டிபெண்டன்ட்ல கிரியேட் பண்ணிடுவோம் சார்.
ஸோ ஓகே. பட் ஆனா இப்ப இந்த டிபெண்டன்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு scenario- சம்பந்தம் இல்ல. கம்பெனி லொகேஷன் டிபார்ட்மெண்ட் வேற செக்மெண்ட் போட்டுருவீங்கல்ல, கரெக்டா? அதான் வேற செக்மெண்ட் இண்டிபெண்டன்ட்ல கிரியேட் பண்ணிடுவோம் சார். எல்லாமே இண்டிபெண்டன்ட் தான். அவர் டிபெண்டன்ட் எல்லாமே எக்ஸாம்பிள் independent தான். அங்க கொடுத்தாரு. LOV-ல டைப்ல வந்து டிபெண்டன்ட் இருந்தது சார். டிபெண்டன்ட்றப்ப நம்ம எப்படி எந்த இதுல யூஸ் பண்றோம்னு நான் கேக்குறேன் சார். அதான் டிபெண்டன்ட் சொன்னார் இல்லையா, மேஜர் கேட்டகரி அசெட்ல பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர் ஒரு மேஜர் கேட்டகரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க Okay. கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்ண தேவைப்படுற மவுஸ், இந்த மானிட்டர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாமே மைனர் கேட்டகரி. மேஜர் கேட்டகரி கம்ப்யூட்டர். புரியுதா? Okay எல்லாம் sir. சேர்ந்தாதானே வந்து கம்ப்யூட்டரு. அந்த பார்ட் அதான் சார். இப்போ வந்து டாடா ஸ்டீல்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஸ்டீல்ஸ்ல வந்து ஒரு இது டிஃபர் ஆகுறப்போ அந்த நான் ஸ்டீல்ஸை செலக்ட் பண்ணிட்டா அடுத்த செக்மெண்ட்ல நான் டிபெண்டன்ட் கொடுத்தா அந்த ஸ்டீல்ஸ்க்கு ரிலேட்டடா ஒரு 4 வேல்யூஸ்னா அந்த 4 வேல்யூஸ் அப்படி நீங்க பண்ணிக்கலாம். அது சினாரியோக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். கரெக்ட். ஓகே சார். அதான் அந்த டிபெண்டன்ட்னா அந்த மாதிரி நான் ஸ்டீல் செலக்ட் பண்றேன்னா அதுக்கு அதோட வேல்யூஸ் நான் அடுத்த செக்மெண்ட்ல என்னென்ன டிஃபைன் பண்ணிருக்குன்னா 4 வேல்யூஸ், அந்த 4 வேல்யூஸ் மட்டும் டிஃபைன் LOV-ல வரும். அதோட டிபெண்டன்ட் கரெக்ட். அது கீழ வரும். ஸ்டீலோட டிபெண்ட் ஆயிருக்கிற 4 வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு வரும். அதுல இருந்து என்ன பிக் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அதான் டிபெண்டன்ட். ஓகே. அதான் எக்ஸாம்பிள் அசெட் கொடுத்தால, கரெக்ட் தான். அதான் ஓகே. ஓகே. ஸோ டாடா ப்ராடக்ட் இருக்கு. டாடா ப்ராடக்ட்ல ஒரு 4 ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டாடா ப்ராடக்ட்ல என்ன பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது இப்போ ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். கம்பெனி, டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட், ப்ராடக்ட் 4 செக்மெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா 4மே ஓகே ஆயிரும். இப்போ நம்ம இப்போ என்ன ஃபர்ஸ்ட் செட்டப் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட் கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் செட்டப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். சும்மா காமனாக சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா GL வரும். ஸோ GL-குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஸ்டன்ஸ் இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸில் போய் நம்ம வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கோடு டாட்டா COE டாட்டா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண பிறகு நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண 4 வேல்யூ செட்டுக்கும் செக்மெண்ட் ஆட் பண்ணுவோம். அது எங்க பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உள்ள இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்மெண்ட் கோடு கேட்கும். செக்மெண்ட் கோடுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா டாடா கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கம்பெனியை பொறுத்தளவு இங்கே கம்பெனி கொடுத்துடணும். ஸோ செக்மெண்ட் கோடு கம்பெனி தான். கம்பெனி கொடுத்துட்டு API நேம் அதே கொடுக்கணும்.
நான் இந்த கம்பெனி எதில் ஆட் பண்றேன் அப்படின்னா செக்மெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது செக்மெண்ட் 2 செக்மெண்ட் 3 கொடுத்துக்கணும். இதை நான் எதில் ஜாயின் பண்றேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண டாடா கம்பெனி அப்படின்றதுக்குள்ள நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா இது இருக்கும். ஸோ இந்த இருக்கு நான் கிரியேட் பண்ண டாடா கம்பெனி கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த செக்மெண்ட் வந்து ஆட் ஆயிரும். செக்மெண்ட் லேபிள் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா பிரைமரி அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட். ஸோ பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து லேபிள் ஆட் ஆயிரும். இதான் நம்மளோட லேபிள். இது வந்து எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா கம்பெனிக்கு மட்டும் கொடுப்போம். கம்பெனிக்கு மட்டும் பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்க செட்டப்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பாப்பப் ஆகும். ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூ செட்டு பாப்பப் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் சார் அந்த Next, பிரைமரி first- செக்மெண்ட் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா சார்? ஸோ பிரைமரி செக்மெண்ட்ன்றது இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனி அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்மெண்ட் ஆட் பண்றோம்ல, செக்மெண்டோட லேபிள்ஸ் தான் அது. இப்போ நம்ம அக்கௌண்டிங் பண்ணும்போது இந்த பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கம்பெனி யூஸ் பண்ணி பண்ணும்போது அக்கௌண்டிங் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து டாடா கம்பெனி கொடுத்தனால பேலன்ஸ் செக்மெண்ட் கொடுத்தோம். இப்போ டாடா அக்கௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நியூட்ரல் நேச்சுரல் அக்கௌண்டிங் செக்மெண்ட் இருக்கும். ஸோ இதை தான் கொடுக்கணும். அது வந்து அக்கௌண்டிங் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கும்போது காஸ்ட் ஆஃப் சென்டர் அக்கௌண்டிங் இருக்கும். ஸோ அது வந்து இருக்கும் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா காஸ்ட் சென்டர் செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள் கொடுத்தோம்னா மட்டும் நம்ம அக்கௌண்டிங் பண்ண முடியும். லேபிள் ஆட் பண்ணாதான். ஸோ அதுக்கானே இந்த ஃபீல்டு. ஓகே. கம்பெனிக்கு செக்மெண்ட் போட ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த காலமும் நான் செக்மெண்ட் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி செக்மெண்ட் 1 ஆட் பண்ணேன். செக்மெண்ட் 2 ஆட் பண்ணிட்டு நான் இதுக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா காஸ்ட் சென்டர் செக்மெண்ட் கொடுப்பேன். ஸோ ஏன்னா நம்ம ஆர்க் லாங்குவேஜில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அது காஸ்ட் சென்டர் தான் சொல்லுவாங்க. தேவன் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு செக்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட். இதை நான் எல்லாம் ஆட் பண்றேன் அப்படின்னா செக்மெண்ட் 3ல ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 2 ஆட் பண்ணிட்டோம். செக்மெண்ட் 3ல நான் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நம்ம இதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் இருக்கும். நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அக்கௌண்டிங்க்கு இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். ப்ரோ இப்போ வந்து எப்படி ப்ரோ இப்போ வந்து கம்பெனினா வந்து பிரைமரி அப்புறம் டிபார்ட்மெண்ட்னா இந்த மாதிரி எப்படி நாங்க ஃபைண்ட் ரூல் பண்ணிக்கிறோம்? ப்ரோ, அது லேபிள் ரூல். ஸோ நீங்க இந்த இதுக்கு இந்த லேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்றது ஆர்க்குள்ள ரூல். எனி டாக்குமெண்ட் அந்த மாதிரி எதுனா இருக்கா ப்ரோ இதுக்கு? டாக்குமெண்ட் பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு செட்டப்ஸ் பிடிஎஃப்ல இருக்கும். ஓகே.
ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து லேபிள் தேவையில்லை. ஏன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம மெயின் இல்லைன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் கம்பெனியை வச்சு நம்ம வந்து அக்கௌண்டிங் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் வந்து எதுக்குன்னா ஒரு டீட்டெயில்ஸ் காட்டியது மட்டும் தான் ப்ராடக்ட் கொடுப்போம். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து செக்மெண்ட் லேபிள் வந்து தேவைப்படாது. அதனால இதை கொடுக்க தேவையில்லை. நான் இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரியேட் பண்ணிட்டேன், 4 செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். 4 செக்மெண்ட்டுமே எனக்கு வந்து என்ன தான் இருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து இதையும் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது எங்க இருக்கும் அப்படின்னா நீங்க வெளியே இருக்கும் மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இதுல போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண 4 செக்மெண்ட்டையும் என்ன மட்டும் பண்ணுவோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் ஐக்கான் கொடுத்துட்டு நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் நேம் வந்து டாடா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை நம்ம இங்கே எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த டாடா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இங்கே எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு கோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம டாடா சார்ட் அக்கௌண்ட் கீழே இருக்க 4 செக்மெண்ட் கீழே வந்துடும். இது செக்மெண்ட் கோடு, இது வேல்யூ செட் கோடு. இது நான் கிளிக் பண்ணி இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிக்வயர்டு பார்த்தீங்களா, நம்ம ரிக்வயர்டு என்னபிள் பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து அங்கே நம்ம பண்ணும்போது இந்த டேட்டா வேல்யூ செட் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நான் ரிக்வயர் கொடுக்கணும் எல்லாத்தையும். ஸோ ரிக்வயர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இது மாதிரி 4 செக்மெண்ட்லேயும் பண்ணணும். இப்போ அந்த ரெக்வயர்ட் கொடுக்கலன்னா அது எங்க டிஸ்ப்ளே ஆகாதுங்களா ப்ரோ? ஆமா, டிஸ்பிளே ஆகுன்றது உங்களுக்கு ரிகவர் ஆகாது. இந்த டிபார்ட்மெண்டரா பண்றது உங்களுக்கு வந்து சும்மா நீங்க கிரியேட் பண்ணி தான் பண்ணி வைக்க முடியும். அதை வச்சு உங்களுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. ஸோ கொடுத்துட்டோம். இப்போ செக்மெண்ட் கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஸோ டெப்ளாய்மெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பண்ண செட்டப்ஸ் எல்லாம் கரெக்டு தானா, இந்த ஜிஇல இருக்க எல்லா செட்டப்ஸும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அது வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே டிப்ளாய்மெண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு இருக்கும். இதை கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆயிடும் அதுவே. ப்ரோ இப்போ இது எங்களுக்கு புரியுறதுக்காக நீங்க ஒவ்வொரு இதா கிரியேட் பண்ணி காட்டுறீங்க. பட் யூஸ்வலா நம்ம ஜென்ரலா நம்ம ரெக்வயர்ட் கேதர் பண்ணி செட்டப் இது பண்றப்ப எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி ஷீட்ல இது பண்ணி ஒவ்வொன்றும் வேல்யூ பண்ணி தானே பண்ணணும். ஆமா, அப்படிதான் பண்ணணும். நீங்க நான் அது வந்து உங்களுக்கு இது ஆல்ரெடி இது மாதிரி நிறைய கிரியேட் ஆயிருக்கு. சார் நான் உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி தான், உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஆனால் ப்ரோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெக்யர்மெண்ட் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட்டாக வந்துட்டு அப்புறம் தான் நம்ம செட்டப்பே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக ரெக்யர்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம எல்லாமே இந்த செட்டப்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஆமாம், கரெக்டு தான். எல்லாமே நம்ம மேனுவல் என்ட்ரி தான் பண்ண முடியும். கரெக்டாக? இல்லை எல்லாமே மேனுவல் என்ட்ரி பண்ண தேவையில்ல. இது வந்து நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சல்டன்ட் உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி இருக்கும். இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வேணும் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு லேபிள் செக்மெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிஎல்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து எரர் வருது, ஒரு எரர் வருது அப்படின்னா அது எந்த செட்டப்ஸ்ல வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காண்டி தான். ஓகே. இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டன்ஸ் இப்போ தான் இவங்க இது பண்ணுறாங்க. எப்படின்னா இபிஎஸ்டோ இப்போ ஆரக்கிள் இப்போ தான் ஃபியூஷன் வராமல் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனோட வேலை வந்து இது மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது,
எல்லாமே இதுபடி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணீங்களே இதான் நடக்கும். ஆமா இது மாதிரி தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஆட் பண்ணுவோம், ரோல் ஆட் பண்ணுவோம், ரோலுக்கு வந்து அக்சஸ் கொடுப்போம். ஸோ அது மாதிரி தான் நடக்கும். ஓகே. இப்போ டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஏதாவது எரர் காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது. நம்ம இது வந்து நம்மளுக்கு அக்சஸ் ஆனாதான் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராக்ரஸ்ல எந்த மாதிரி நம்ம எரர் ஃபேஸ் பண்ணோம்? ஆக்சுவலா என்ட்ரி தப்பா இருக்குமா, தப்பா பண்ணிருக்கோமா? என்ட்ரி தப்பா இருக்கும், செக்மெண்ட் ஆட் பண்ணாம இருந்திருக்கும், இல்ல லேபிள் ஆட் பண்ணாம இருந்திருக்கும். சப்போஸ் நம்ம லேபிள் ஆட் பண்ணல, இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ்ல வந்து ரெக்கவர் கொடுக்காம இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குரிய ஏதாவது ஒரு ஃபீல்டு நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எரர் காமிக்கும். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எங்க காமிக்க போனா இங்கே காமிக்கும் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ கிரீன் டிக் வந்துருச்சு. கிரீன் டிக் வந்தனால எந்த எரரும் இல்லை. ஸோ அடுத்த நாள் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நியூ செக்மெண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது, கரெக்ட்டா? இல்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை. அது வந்து மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப நம்ம டிப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ அப்போ டவுட் இப்போ நான் என்ன ஸ்டேஜ்ல இல்ல கேளுங்க. இல்ல சார், இப்போ வந்து நான் இப்போ 4 செக்மெண்ட் வச்சிருக்கீங்க. 4 செக்மெண்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் டெப்ளாய் பண்ணிட்டு நான் ஒரு அக்கவுண்டிங் என்ட்ரி போட்டு அக்கவுண்டிங்லாம் பண்ணிட்டேன். ஓகே. சேம் இதே ஸ்ட்ரக்சர், இதே சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு நான் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு நான் இன்னொரு செக்மெண்ட் 5 ஒன்று ஆட் பண்ணிட்டு அதே டெப்ளாய் பண்ணா அப்போ பேலன்ஸ்ல இருக்கிறதுல எனக்கு எதுவுமே எரர் அடிக்காதா ப்ரோ? இல்ல அதை அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க பண்ணது வந்து நீங்க எரருக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணதை. ஸோ நீங்க திரும்ப டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க புதுசா ஆட் பண்ணது மட்டும் தான் டெப்ளாய்மெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஓகே. அதை நீங்க கரெக்டா பண்ணியிருந்தா மட்டும் போதும். அதனால வேற பிரச்சனை எதுவும் வராது. சரி ஓகே. ஓகே.
அப்போ 4 செக்மெண்ட் வச்சுட்டு அதை டிப்ளாய் பண்ணிட்டோம்னா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து இன்னொரு செக்மெண்ட் ஒன்னு வேணும்னா நம்ம அகைன் வந்து டிப்ளாய் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு ஆட் பண்ணிட்டு. ஆமா ப்ரோ கரெக்ட். ஓகே ப்ரோ. பட் இப்போ ஒரு டவுட், ஓவர்வியூ அப்போ ஒரு சொன்னாங்கல்ல, நம்ம வந்து ஃபர்ஸ்டே என்னென்ன செக்மெண்ட்டோ அதை டிஃபைன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியாது. அதனால தான் இப்போ சப்போஸ் ஃபியூச்சர் பர்பஸ்க்காகவும் நம்ம ஃபியூச்சர் செக்மெண்ட்ஸ்னு 2 or 3 வந்து ஆட் பண்றோம். ஸோ அது அப்போ எந்த அதுதான் நான் ஸ்டேஜ், கேக்குறேன். அது எந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம அது ஃபைனல் புரியல. பண்றோம் அந்த இல்ல செக்மெண்ட்ஸ்? நீங்க சொல்ற புரியல, திரும்ப சொல்லுங்க. இல்ல இப்போ ஓவர்வியூ அப்போ சார் வந்து ஒன்று சொன்னாங்க, நம்ம வந்து செக்மெண்ட்ஸ் இப்போ டிபார்ட்மெண்ட், கம்பெனி, அக்கௌண்ட், ப்ராடக்ட், லொகேஷன், வாட் எவர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஆமா ஏன்னா ஃபியூச்சர் பர்பஸ் கால்ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட் 1 ஆர் ஃபியூச்சர் செக்மெண்ட் 2ங்கிறதையும் ஆமா நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். ஆமா சரியா? ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம செக்மெண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஈவன் வேல்யூஸும் வந்து நம்ம அந்த குடுக்குற வேல்யூ மினிமம் மேக்ஸிமம்ல தான் ஆட் பண்ண முடியுங்கிறத அவங்க சொன்னாங்கல்ல. அப்ப அந்த ஸ்டெப் வந்து நம்ம எப்போ ஃபைனலைஸ் பண்றோம்னு கேக்குறேன். இப்போ இல்ல நீங்க அது எது இங்கேயே சொல்றீங்க? ஃபைனல் உங்களுக்கு. அது நீங்க திரும்ப நீங்க ஆட் பண்ணணும் எடிட் பண்ணணும் உங்களால எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ண முடியாதனால எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்க புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர்ல போய் புதுசா ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்க எங்க பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திரும்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செக்மெண்ட்டுக்குரிய வேல்யூ செட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ செக்மெண்ட்டுக்குரிய வேல்யூ செட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ செட்டை வந்து நீங்க உங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செக்மெண்ட் ஆட் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபியூச்சர்னு நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா டாடா ஃபியூச்சர்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து டாடா ஃபியூச்சர்ன்ற டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவேன். டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணி அந்த டாடா ஃபியூச்சருக்கு வந்து நான் ஒரு டேட்டா வேல்யூ கொடுப்பேன். வேல்யூ கொடுத்த பிறகு நான் வந்து இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல போய் மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல போய் நான் வந்து ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து டாடா ஃபியூச்சர்ன்றதை ஆட் பண்ணி நான் வந்து லேபிள் ஆட் பண்ண பிறகு நான் திரும்ப மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல போய் நான் ரெக்கவர் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு திரும்ப டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டி கேட்கும். ஏன்னா நான் திரும்ப உள்ள போய் எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணனால எனக்கு டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டி கேட்கும். நான் திரும்ப டிப்ளாய் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிப்ளாய்மெண்ட் ஆகும். ஸோ இதுதான் அது ப்ராசஸ். அதுதான் நீங்க வந்து அப்ப ஃபியூச்சர்ங்கிறத ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல வேல்யூஸ் தான் ஆட் பண்றத நம்ம எடிட் பண்ணிக்கலாமே தவிர ஆமா நீங்க ஒன்ஸ் இந்த டெப்ளாய்மென்ட் அது வந்து என்னோட இஷ்டம். நான் ஃபியூச்சர் ஆட் பண்ணனால இப்பே பண்ணலாம் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் நான் எனக்கு தேவையில்லை நான் அது நெக்ஸ்ட் எடிட் பண்ணா பண்ணிக்கலாம். அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நான் இப்பயே பண்ணி ஆகணும் அப்படின்னு அது ஒரு ஆப்ஷனல் தான். அதான் ப்ரோ அவர் அதுதான் என்ன சொன்னார்னா, இப்ப நான் 4 செக்மெண்ட் ஆட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்னால மறுபடியும் வேற எந்த செக்மெண்ட்டும் ஆட் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னாரு. இல்ல அது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்த செக்மெண்ட்ல வந்து நீங்க அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல வந்து எடிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி ஓகே ப்ரோ. ஃபார் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்ப ஆல்ரெடி நீங்க வந்து நிறைய சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல, ஆமா டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிருப்பீங்களா? அதுல போயிட்டு இப்ப ஒரு 5 செக்மெண்ட் இருக்குன்னா 6 செக்மெண்ட் ஆட் பண்ணி எங்களுக்கு இப்போ லைவ்ல காட்ட முடியுமா ப்ரோ? ஒன் செகண்ட் நான் திரும்ப நான் மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கோடு ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ள ஆட் பண்ணிட்டாலே நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது அத. ஆமா அது அது எக்ஸாம்பிளுக்கு இந்த 11 லெஜெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு. ஸோ கம்பெனி, டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட், இன்டர் கம்பெனி அப்படின்னு இருக்கு. ஓகே. நான் இதுல வந்து புதுசா ஒரு செக்மெண்ட் ஆட் பண்றேன் அப்படின்னா நீ பிளஸ் கொடுத்துட்டு கரெக்ட். ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற செக்மெண்ட் ஆட் பண்றீங்க கரெக்ட்டா? ஆல்ரெடி இருக்க டேட்டா வேல்யூ செட் ஆட் பண்றேன். இது வந்து நான் புதுசா நீ ஆல்ரெடி 4 இருக்கு. நான் புதுசா ஒன்று ஆட் பண்ண சொன்னீங்களா அது ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு 11 லெட்ஜர்ன்றத வந்து நீங்க என்ட்ரிஸ்லாம் போட்டுருக்கீங்களா ப்ரோ இதுல? ஆல்ரெடி என்ட்ரி நடந்திருக்கும் இதுல. ஓகே, என்ட்ரிஸ் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து புதுசா ஒரு 5th செக்மெண்ட் ஆட் பண்ண போனா சிஸ்டம் அலோவ் பண்ணதா இல்லையான்னு காட்ட போறீங்க. ஆமா. ஓகே ப்ரோ. ஸோ நான் ஃபியூச்சர் செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஹரி கேக்குதா? எஸ் ப்ரோ. சரி சரி. ஸோ இந்த இருக்கு நான் 11 கம்பெனி லெஜர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 11 கம்பெனி லெஜர்ல ஆட் பண்ணுவேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5வது செக்மெண்ட் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்படிதான் நான் அதை எடிட் பண்ணி திரும்ப நான் என்ன பண்ணணும், வெளியே போய் டெப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் திரும்ப நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு நான் திரும்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்ல நான் வந்து என்னபிள் கொடுக்கணும். ஸோ திரும்ப நான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்ல போய் நான் அந்த செக்மெண்ட்ல போனேன் அப்படின்னா ஸோ 11 லெஜர் இன்ஸ்டன்ஸ்
கேக்குதா? ஹலோ, எஸ் ப்ரோ சொல்லுங்க. கேக்குது. இப்போ டிப்ளாய்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் பண்ணியாச்சா? மேனேஜ் இல்ல. சார்ட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, மேனேஜ் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் பண்ணிட்டோம்ல? பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. அக்கவுண்ட் நம்ம ஸ்ட்ரக்சர்ல வந்து பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர்ல ஆட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸும் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர். சப்போஸா வந்து நான் வந்து கேலண்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ கேலண்டர் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டாட்டா கேலண்டர். ஸ்டார்ட் டேட் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் டேட் எப்போ ஆரம்பிக்குன்னு கொடுத்துக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் நமக்கு எப்போ ஆரம்பிக்கணும், இந்தியா பொறுத்தளவு 01/04/2023. பீரியட் ஃப்ரீக்வன்சி மந்த்லி கேட்குது. மந்த்லி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கேலண்டர் வந்து ட்விட்டர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஏப்ரல் 24 எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. இது நான் சேவ் கோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்மெட்ல எனக்கு வந்து
இந்த பீரியட் ஃபார்மேட்டில் எனக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் காலண்டர் வந்து எனக்கு கிரியேட் ஆயிரும். டாட்டா காலண்டர் அப்படின்னு நான் இந்த காலண்டரை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல 31 அது மாதிரி வந்துச்சு ப்ரோ. அது வந்து அதுக்கு நெக்ஸ்ட் இயர் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் அடுத்து அப்படியே உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே. இல்ல அது 31 மார்ச் 31 எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தது, அதுதானே கேட்குறீங்க? ஆமா. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட்காக போடுவாங்க ப்ரோ. ஓகே. லாஸ்டா இப்போ 12 மந்த்ஸ் அக்கௌண்டிங் ஆனது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லாஸ்டா வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல தூக்கி போட்டுருவாங்க எல்லாமே. ஓகே, அந்த 13ல சொல்றேன் கரெக்டா? ஆமா 13 நீங்க 31 ஏடிஜின்னு போட்டுருந்துச்சு, அதான் கேக்குறீங்க. இல்ல அந்த கேலண்டர்ஸ் போங்களேன் திருப்பி. அதான் பார்க்க முடியுமா அதை? பார்க்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா கரெக்ட். அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்காக ப்ரோ. இப்போ ஃபைனலா 12 மந்த்ஸ்க்கான என்ட்ரிஸ் போட்டிருப்பாங்க. பட் பேலன்சஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், வரவே வராது கணக்குல அப்படின்றதுக்காக ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆடிட்டர்ஸ் கேட்பாங்க. அது எங்கன்னா அது இந்த பீரியட்ல மூவ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ வந்து கேலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரைமரி லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணோம். டாட்டாக்கு வந்து அது எங்க இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் லெட்ஜர்ல மேனேஜ் பிரைமரி லெட்ஜர் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஆட் சிம்பிள் இருக்கும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனால ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம கிரியேட் பண்ற லெட்ஜர் பேரு டாட்டா பிரைமரி லெட்ஜர். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல இதை ஆட் பண்றீங்க நம்ம கிரியேட் பண்ண டாட்டா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல இதை கொடுத்துக்கலாம். டாட்டா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அக்கௌண்டிங் காலண்டரும் நம்ம கிரியேட் பண்ண டாட்டா காலண்டர். கரன்சி வந்து என்ன வந்து எனக்கு இங்க வந்து என்னோட பிரைமரி லெட்ஜர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டேட்டா ஆக்சஸ் கிரியேட் பண்ணுவேன். சாரி ப்ரோ, ஒரு நிமிஷம். மேனேஜ் பிரைமரி லெட்ஜர்ல அந்த கிரியேட் பண்றதுக்கு போனீங்க இல்லையா, அந்த பிளே ஸ்டோர். ஆமா ப்ரோ. வந்துட்டேன். இல்ல பிளஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்களா, அதுல லாஸ்ட்ல ஒன்னு இருந்தது இல்ல ப்ரோ? இதுவா? இது வந்து அக்கௌண்டிங் மெத்தட் ப்ரோ. அக்கௌண்டிங் மெத்தட் நீங்க எந்த மெத்தட் கீழே பண்றீங்கன்னு கேட்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்க காமன் டிஃபால்ட் பொதுவாக கொடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் சைனா அப்படின்னா சைனாவோட ஸ்டாண்டர்ட் அக்ரூவல். என்கம்பரன்சஸ்ன்றா இது ஒரு ஸ்டாண்டர்ட் அக்ரூவல். வித் என்கம்பரன்சஸ். ஸோ இது வந்து யூஎஸ் ஃபெடரல். ஸோ நீங்க இதுல வந்து அக்கௌண்டிங் மெத்தட் வந்து எதுல கொடுக்குறீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்க ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் சொன்னதான் ஸ்டார்டிங் ஓவியில் சொன்னேன் தெரியுமா, எல்லா ரூல்ல இருந்து எல்லா மெத்தட்லையும் உங்களுக்கு காமனா டிஃபால்ட்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான் இது. ஓகே. ஸோ அதான் வந்து அக்கௌண்டிங் மெத்தடு. அதனால ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் கொடுத்தேன் அதில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் செட். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு டேட்டா ஆக்சஸ் செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா ஆக்சஸ் செட் கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டா ஆக்சஸ் செட் எதுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கும்போது நமக்கு அங்கே தேவைப்படும். ஸோ நான் எப்படி ரோலுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ டேட்டா ஆக்சஸ் செட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
அக்சஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த ரோலுக்கு எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அது எங்கே இருக்குன்னா அந்த சர்ச் அக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மேலே சர்ச் பண்ணால் வரும் மேனேஜ் டேட்டா அக்சஸ். மேனேஜ் டேட்டா அக்சஸ் செட் ஃபார் யூசர்ஸ். ஸோ நீங்கள் ப்ளஸ் அக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கொடுக்கணும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற யூசர் நேமு. நெக்ஸ்ட் வந்து எந்த ரோலுக்கு வந்து அக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றது கேட்கும். அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். லெட்ஜர்ல அப்டேட் பண்ணி டாடா பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணது. ப்ரோ என்னென்ன அக்சஸ் கொடுக்கணும் ப்ரோ? இப்போ நியூவா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு என்டிட்டி கிரியேட் அப்ளிகேஷன் பண்ணதுக்கு என்ன ப்ரோ? அதான் ப்ரோ அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரா? அட்மினிஸ்ட்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். ஓகே. அது போக அக்கௌண்ட் ஜென்ரல் அக்கௌண்ட் மேனேஜர், ஜென்ரல் அக்கௌண்டன்ட் 4 இது கொடுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரல் லெட்ஜருக்காக. புரியல ப்ரோ. ஜெனரல் லெட்ஜர் மாடியூலுக்காக இந்த அக்சஸ் கொடுக்கணும். ஆமா ப்ரோ. ஆமா ஆமா. அக்கௌண்டன்ட் டேட்டா அக்சஸ். ஸோ நான் இதுக்கு டேட்டா அக்சஸ் இதுக்கு தான் நான் வந்து ஒரு டேட்டா அக்சஸ் செட் வந்து கிரியேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டாடா சிஓ டேட்டா செட். ஸோ இதுக்காண்டி தான் கிரியேட் பண்ணேன். ஜென்ரல் அக்கௌண்ட் மேனேஜருக்கு டேட்டா அக்சஸ் செட் மூலமாக தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுத்துட்டோம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாட்டா பேமெண்ட் லெட்ஜர்ல இது எல்லாமே நமக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிரியேட் பண்ண வேரி செட்டுக்கு வந்து அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட். ஸோ
இப்போ ரெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த சம்மரி அண்ட் அளவு போஸ்டிங் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ சம்மரி அப்படின்னா இந்த ரெண்ட் அக்கௌண்ட்ல வந்து சம்மரைஸ் பண்ணலாமா வேணாமா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்ட் அக்கௌண்ட்டை ஜிஎல்ல போஸ்ட் பண்ணும்போது போஸ்டிங் அளவு ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றது இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்தா நம்மளுக்கு வந்து பிரைமரி லெஜர்ல ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரெண்ட் அக்கௌண்ட் வந்து பாப்பப் ஆகும். ஸோ அளவு பட்ஜெட்டிங் பண்ணலாம். ஸோ அக்கௌண்டிங் டைப் வந்து ஓன்ஸ் ஈக்விட்டி. தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட்ன்றது தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட் பண்ணலாமா, இந்த ரெண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ரெக்கன்சில் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ல வரும். ஸோ ரெக்கன்சில் பண்ணலாமா வேணாமா. நெக்ஸ்ட் வந்து ஸோ அதுவும் இதே மாதிரி தான் நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கம்பெனி. தென் டிபார்ட்மெண்ட். டாடா ஸ்டீல், டாடா கன்சல்டன்ட் அண்ட் டாடா மோட்டார்ஸ். இதுக்கும் நான் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். மோட்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே அலோ போஸ்டிங் நான் பட்ஜெட்டிங் கொடுத்தாச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிரைமரி லெஜர் ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண டாடா பிரைமரி லெஜரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். ஸோ ஸ்கோப் போர்ட் கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண சொல்லணும். ஸோ இதில் வந்து செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் கோ டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா போயிடும். இது நம்ம கிரியேட் பண்ண லெஜர் இருக்கும். டாடா பிரைமரி லெஜர் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளோட லெஜர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இங்கே பீரியட் க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ கம்பெனியில் வந்து செகண்ட் செட்டப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். லீகல் என்டிட்டி அப்படின்றது அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு இதில் நம்ம ஒரு பிளேஸ் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி ரூல் கீழே வர பிஸ்னஸ் இதில் வந்து நான் கிரியேட் நேம் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் புதுசாக ஒரு லீகல் என்டிட்டி என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏன் ப்ரோ ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ல இருந்து இங்க வந்தீங்க? இல்லை ப்ரோ, லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ண வந்தேன். ஸோ அதை வந்து நம்ம அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியல, அது நம்ம செட்டப்ஸ் பண்ணணும். செட்டப்ஸ் முடிச்சுட்டு நம்ம அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணிப்போம். நான் அதனால தான் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ண வந்தேன். ஸோ எந்த கண்ட்ரி கீழே பண்ணுறோம் கேட்போம். இந்தியா. நேம் வந்து டாடா இந்தியா லீகல் என்டிட்டி. லீகல் அட்ரஸ் இது வந்து லீகல் என்டிட்டி நம்பர் கேட்போம். ஸோ அந்த நம்பர் வந்து டாக்குமெண்ட் இருக்கும். கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு லீகல் என்டிட்டி கிரியேட் ஆயிரும்.
எரர் அடிக்குது. இங்க வந்து நமக்கு வந்து இந்த ரிட்டைன் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட் இந்த கம்பெனி எல்லாமே ஆட் ஆகணும். ஸோ ஆட் பண்ணால் நம்மளால இந்த பிரைமரி லெஜரை வச்சு நம்மளால ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ண முடியும்.
ப்ரோ நான் கால் கட் பண்ணிக்கலாமா ப்ரோ? ஒரு மீட் இருக்கு, நான் ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கிறேன். ஹலோ. ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. எனக்கும் இது இருக்கு, இதோட ஸ்டாப் பண்ணலாமா? மீட்டிங்ஸ் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா ப்ரோ? எனக்கும் மீட்டிங் இருக்கு 9:45க்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா மிச்சரை? ஆமாம் ப்ரோ. நீங்க அந்த இஷ்யூ என்னன்னு சார்ட் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்ததுல இருந்து கூட நெக்ஸ்ட் கால்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கங்கறது கூட நம்ம நெக்ஸ்ட்ல டிஸ்கஸ் ஓகே. ஓகே. தேங்க்ஸ். தேங்க்யூ.